சமையலறையே ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு sankaripriya'svlogs. இன்றைக்கி நம்ம மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தேவையான பொருளாக என்னென்னு பார்ப்போம். மீன் ஒரு 1/2 கிலோ மீன் எடுத்துருக்கேன். அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு, ஒரு 10 பூண்டு, பாதி லெமன் நம்ம புழிஞ்சு விட போகிறோம். ஸோ லெமன் 1, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் மிளகாத்தூள், உப்பு இருக்குது. நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். இந்த மீன் நான் எப்படி கழுவி வச்சுருக்கேன்னா, கொஞ்சம் கல் உப்பு போட்டு கடைசியாக உராசி கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி அலசி வச்சுருக்கேன். மீன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டாச்சு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் நம்ம ஏற்கனவே மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளும் உப்பும் இருக்குது. இதில் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விடுறோம். சீடு இல்லாமல் புழிஞ்சுக்கோங்க, லைட்டாக ஒரு புளிப்புக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இதில் இஞ்சி பூண்டு நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் இது ஒரு லைட்டாக ஒரு கலந்துக்கலாம். கலந்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் ஒரு பேஸ்ட், நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி நான் கரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ வாங்க மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஆட் பண்ணி இதில் ஒரு 1/2 hour ஊற வைக்கணும். நல்லா மசாலா எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா தடவி ஊற வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மசாலாலாம் நல்லா தடவி இதில் வச்சுருக்கேன். ஒரு 30 minutes நல்லா ஊறட்டும். அப்போ தான் மசாலா நல்லா உள்ளார இறங்கும். நம்ம போட்டிருக்க காரம், உப்பு, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் அந்த லெமன் எல்லாமே நல்லா உள்ளார இறங்கும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும். ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வறுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தவா சுட்டுருச்சு, நமக்கு தோசைக்கல் சுட்டுருச்சு. நான் மீன் போட்டிருக்கேன். ஒரு மீனுக்கு ஒரு ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அளவு தான், நான் 1/2 ஸ்பூன் அளவு தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம இது கம்மியாக எண்ணெய் யூஸ் பண்ணி நம்ம இதில் எப்படி பொரிக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம கம்மியாக பொரித்தா, நமக்கு கம்மியாக எண்ணெய் யூஸ் பண்ணி பொரித்தா நமக்கு ஹெல்த்தும் கூட, ரொம்ப ஹெல்த்தியாக கூட இருக்கும். நம்ம ஒரு நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்டு ஒரு 3 minutes ஆகுது. நம்ம திருப்பி பார்ப்போம். ஒரு பக்கம் வெந்திருக்கும், நம்ம திருப்புவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெந்துடுச்சு. நம்ம எல்லாத்தையும் இதே மாதிரி திருப்பி போட்டு இன்னொரு 3 minutes கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன். வெந்திருக்கும், எடுத்து டிஸ்ப்ளே பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், வெந்துடுச்சு. 2 பக்கமும் நம்ம எடுத்துக்கிறோம். சுவையான கொடுவா மீன் வறுவல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆயிலும் கம்மியாக யூஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பசங்களுக்கு இப்படி வறுத்து கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்களும் வறுத்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சங்கர் பிரியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.